Hello friends, welcome back to my channel ES Lifestyle. இன்னைக்கு வீடியோ ஒரு சிம்பிள் டின்னர் ரெசிபி வெஜிடபிள் wrap. இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரோலுக்கு நம்ம பேஸ் ரெடி பண்ணணும். இது வந்து டோர்ட்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கும் ரெடிமேடாக. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம மைதா மாவில் தான் பண்ணணும் இல்லை, நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஒரு சாஃப்ட் டோ மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு, 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப தின்னாக இருக்கணும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா மாவு இது மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் எடுத்து நம்ம தவாவில் போட்டுடலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது கலர் நமக்கு வரக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ளேம் லோவில் வச்சு மெதுவாக 2 பக்கமும் திருப்பி போட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இது இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு, அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். நம்ம இதை எடுத்துடலாம், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதில் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சாட்டே பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு வதங்கினதும் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ் ஒரு கப் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபேஜ், முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பெல் பெப்பர், கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது ரொம்ப வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ வேக வச்சு மேஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்ததும் இது கூட நான் மஷ்ரூம் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். மஷ்ரூம்லேருந்து தண்ணி நமக்கு வரும், அதனால் ஃப்ளேம் ஹையில் வச்சு பண்ணலாம். கூடவே இன்னும் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை நம்ம பேஸில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம சீசனிங் அடுத்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன சீசனிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சீசனிங் இல்லை ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்ம மிளகாய்த்தூள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் கூட வைக்கலாம். இதே மாதிரி சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். டோர்ட்டிலா மேலே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கெட்சப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மயோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி ஆம்லெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நெக்ஸ்ட் லேயராக நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் வச்சிட வேண்டியதான்.
எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இதில் நம்ம சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம டோர்ட்டிலா wrap ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நமக்கு இப்படி தான் இருக்குது. இது டின்னருக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.